தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒருவட்சி. மனைகளை தேர்ந்தெடுப்பது எப்படி? ஒரு புதிதாக ஒரு வீடு கட்டுவதற்கோ அல்லது ஒரு தொழிற்சாலை சார்ந்த நிகழ்வுக்கோ ஒரு நிறுவனம் சார்ந்த நிகழ்வுக்கோ ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மனையை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது? எப்பொழுதுமே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்கிற ஒரு வகையில் இந்த மனைகளை தேர்ந்தெடுக்கிற விஷயம் என்பது முதல் தரமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மனைகளை தரம் பிரிக்கும்போது இரண்டு வகையாக பிரிக்கலாம். இடைப்பட்ட நிகழ்வுகள், அதாவது இடைப்பட்ட ஒரு வரைபடம் தயாரித்திருக்காங்க. ஒரு நிறுவனம் மனைகளை பிரித்து விற்பனை செய்கிறார்கள். அப்படி விற்கின்ற போது மூலைகள் இருக்கக்கூடிய மனைகள், இரண்டு சாலைகள் சந்திக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய மனைகள், 3 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனைகள், ஏன் 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனைகள், இது சாலை சந்திப்பில் உள்ள மனைகள். அடுத்ததாக இடைப்பட்ட மனைகள். இது சார்ந்த விஷயத்தில் எந்த வகையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வாஸ்து பலம் பொருந்திய ஒரு மனைகளை வாங்காத போது அந்த இடத்தை நம்ம வாஸ்து சீர்திருத்தம் செய்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி விஷயமாக அந்த இடத்துல வாஸ்து சார்ந்த விஷயத்தை நன்றாக ஒரு பலன் கொடுக்குற மனையாக மாற்றுவதற்கு காலமும் விரயமாகும், பணமும் விரயமாகும், இடமும் விரயமாகும். இப்போது வாங்கும்போதே ஒரு நல்ல மனைகளாக வாங்கும்பொழுது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற நிகழ்வாக இருக்கும். அதே செய்யும் கொஞ்சம் பாசிட்டிவ் வாஸ்து வகையில் நல்லா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மனைகள் எப்பவுமே கொஞ்சம் பணம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த மனைகளை பணம் அதிகமாக விரயமானாலும் பரவாயில்லை, பின்னாடி நம்ம அந்த செலவு செய்வதற்கு தற்போது நம்ம அதை மாற்றம் செய்து கொள்ளலாம் என்கிற நிலையில் நல்ல மனையை வாங்கி கொள்வது வாஸ்து வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்று தான் சொல்லுவேன். அந்த வகையில் முதல் தரமான மனை என்பது வடக்கும் கிழக்கும் சாலை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனை முதல் தரமான மனை. இரண்டாவது மேற்கு சாலையும் வடக்கு சாலையும் இருக்கக்கூடிய மனை. அடுத்தது தெற்கு சாலையும் கிழக்கு சாலையும் இருக்கக்கூடிய மனை. இது இரண்டாம் தரமாக வாஸ்துவில் பார்க்கப்படுகிறது. இதே முதல் தரமான ஒரு இது மனைகள் மூளை பகுதிகளில் ஒரு 2 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் இந்த மனையை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். பலன் குறைவாக இருக்கக்கூடிய மனைகள்னு பார்க்கும்போது மேற்கு சாலையும் தெற்கு சாலையும் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனைகள் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கக்கூடிய மனைகள். அதே சமயம் 4 பக்கமுமே சாலைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சாலையோட அகலங்கள், சாலையோட இடத்தோட வாட்டங்கள், தண்ணீர் மழை பெய்தால் தண்ணீர் எங்கு செல்லும் என்கிற ஒரு நிகழ்வு அடிப்படையில் நல்ல யோகத்தை செய்கிற மனைகளாக 4 பக்கமும் சாலை இருக்கிற மனைகள் யோகத்தை செய்யும். இடைப்பட்ட மனைகள் பார்க்கும்போது ஒரு கிழக்கு பார்த்த மனைகள் இருக்கும், வடக்கு பார்த்திருக்கும், மேற்கு பார்த்திருக்கும், தெற்கு பார்த்திருக்கும். வடக்கு பார்த்த மனைகள் என்னை பொறுத்தவரை எனது பயணத்தில் நல்ல மனைகள் என்பேன். கிழக்கு பார்த்த மனைகளும் நல்ல மனைகள் என்பேன், நல்ல யோகத்தை செய்கிற மனைகள் என்பேன். கிழக்கு பார்த்த மனைகளுக்கும் வடக்கு பார்த்த மனைகளுக்கும் ஒரு 5-10% கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. பலன் பாசிட்டிவாக கொடுப்பதில் நம்ம எடுத்துக்கலாம். தெற்கு பார்த்த மனைகளையும் மேற்கு பார்த்த மனைகளும் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். வாங்கும் பொழுது அந்த மனைகளில் நம்ம ஒரு சில மாற்றங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மேற்கு பார்த்த மனைகளில் ஒரு துணை கட்டிடங்களை கட்ட வேண்டும், தெற்கு பார்த்த மனைகளில் ஒரு துணை கட்டிடங்களை கட்டும் பொழுது ஒரு நல்ல ஒரு யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும். ஆனால் அப்பொழுது அப்படி செய்கின்ற பொழுது ஒரு எதிர்மறை ஒரு இடங்கள் விரயமாகும், கட்டிடங்களுக்கு ஒரு சில இடங்களில் செலவு அதிகம் பிடிக்கும். இப்போ இதையெல்லாம் நம்ம கணக்கு போடும் பொழுது வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த மனைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுவேன். இருக்கட்டும், இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் ஒரு அலுவலகம் நடத்துகிறீர்கள், வீடோடு இணைந்த ஒரு அலுவலகம் நடத்துகிறீர்கள், ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறீர்கள் அப்படிங்கிறவங்க தாராளமாக 100% மேற்கு பார்த்து தெற்கு பார்த்த மனைகளை வாங்கிக் கொள்ளலாம். நம்ம குடியிருப்பு மட்டும்தான் இருக்கிறோம், என்னுடைய தொழில் என்பது வேறு இடத்துல இருக்கிறது. வீட்டுக்கு ஆணோ பெண்ணோ ஒரு வேலைக்கு செல்வது வெளியில் செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. எப்பொழுதுமே நான் சொந்தமாக ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இல்லை அப்படின்னு சொல்கிற மக்கள் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த மனைகளை வாங்கிக் கொள்ளலாம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், சொந்தமாக ஏதாவது ஒரு நிறுவனம் நடத்துக்கிறது தொழில் செய்கிறேன்னு சொல்கிறவங்க 100% தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த மனைகளை வாங்கும்போது நல்ல யோகத்தை செய்யும். அதுபோல் கட்டிடங்கள் அப்போது அந்த நிகழ்வு இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் கூட தெற்கு மேற்குக்கு வாங்கும் பொழுது
ஒரு சில இடங்களில் ஒரு சில கட்டிட அமைப்பு, இப்போது ஒரு கார் நிறுத்தக்கூடிய அமைப்பாக ஒரு துணை கட்டிடங்களை நம்ம ஏற்படுத்தி கொண்டு ஒரு வாடகை கட்டிடங்களை தெற்கு பார்த்த மேற்கு பார்த்து அமைக்கொண்டு ஒரு இல்லத்தை அமைக்கும் போது அதுவும் கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த என்ன யோகத்தை செய்கிறோமோ அந்த யோகத்தை செய்கிற ஒரு மனையாக இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் இடம் என்பது விரயமாகும். இதை கவனித்து ஒரு இல்லத்தை நீங்கள் அமைக்கும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற மனைகளாக இருக்கும். எப்பொழுதுமே மனைகளை வாங்கும் பொழுது நீங்கள் இட சுற்றுப்புற சூழ்நிலை கவனித்து வாங்கும்போது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு வாஸ்தின் வழியாக ஒரு நல்ல யோகத்தை செய்கிற நிகழ்வாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.